வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மும்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோவிலும் மகாலட்சுமி கோவிலும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல சித்தி விநாயகர் கோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது தான் கோவிலோட கோபுரம். நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். வழியிலேயே கடைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களும் வாங்கிக்கலாம். இங்கே சித்தி விநாயகர் கோவில் 1801 நிர்மாணிக்கப்பட்டது. இங்கே உள்ள விநாயகருக்கு 4 கரங்கள் இருக்குது. அதே போல் இவர் வலம்புரி விநாயகர். அவரோட தும்பிக்கை வலது பக்கமாக திரும்பி இருக்கும். இந்த விநாயகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை எது வச்சாலும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாருங்கிறது ஐதீகம். உள்ளே வீடியோ எடுக்க விடலை, அதனால் வெளிப்பக்கமாக எடுத்திருக்கேன். உள்ள பூஜைகள் எல்லாமே லைவாக வெளியில் ஸ்க்ரீன் வச்சு காட்டுறாங்க. கூட்டம் நிறைய இருந்ததுனாலும் க்யூ வரிசைப்படி ரொம்ப வெயிட்டிங் இல்லாமல் நம்மளால் உள்ளே போய் ஈஸியாக தரிசனம் பண்ண முடியுது. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம விநாயகரோட பூஜையை பார்த்துக்கலாம். இங்கே விநாயகர் கூடவே விநாயகரோட 2 மனைவிகளான ரித்தியும் சித்தியும் கூடவே இருக்காங்க. அதே மாதிரி விநாயகரை நம்ம பார்த்து நிற்கும்போது நம்மளுக்கு வலது பக்கமாக இன்னொரு விநாயகர் விக்கிரகமும் இடது பக்கமாக ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இப்போ நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க விநாயகரை. இப்போ நம்ம சித்தி விநாயகர் கோவிலேருந்து கிளம்பி மகாலட்சுமி கோவிலுக்கு போயிடலாம். கடற்கரை ஓரமாக இருக்காங்க மகாலட்சுமி அம்மன். கோவில் பேர் மகாலட்சுமி அம்மன் கோவில்னாலும் கர்ப்பகிரகத்தில் முப்பெரும் தேவியர்களான மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி 3 பேரும் இருக்காங்க. நம்ம கோவிலை பார்க்கும்போது கர்ப்பகிரகத்தை தரிசனம் பண்ணும்போது நடுவில் மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. 4 கரங்களோட 4 கரங்களாலையும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு வலது பக்கமாக மகா சரஸ்வதி அம்மன், அவங்களும் 4 கரங்களால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்க்கும்போது மகாலட்சுமி அம்மனுக்கு இடதுபுறமாக மகாகாளி அம்மன் இருக்காங்க. அவங்களும் 4 கரங்களால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ கோவிலோட கொடிமர தரிசனமும் கோபுர தரிசனமும் பண்ணிக்கலாம். நாங்கள் போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நடை சாத்தி இருந்தது. இதோ பாருங்கள், இந்த வெள்ளி கதவு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம்தான் கர்ப்பகிரகம் இருந்தது. முன்னாலேயே சிம்ம வாகனமும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னால் இடது பக்கமாக விநாயகரும் வலது பக்கமாக பாண்டுரங்கரும் இருந்தாங்க. இப்போ நம்ம மகாலட்சுமி அம்மன் தரிசனத்தை பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பார்க்குறது மகாலட்சுமி அம்மன். இவங்க மகாகாளி. இப்போ அடுத்ததாக நம்ம மகா சரஸ்வதியையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவு மகாலட்சுமி அம்மன் கோவில் பற்றியும் சித்தி விநாயகர் கோவில் பற்றியும் தகவல்களை பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.